பதினெண் சித்தர் திருவடிகள் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னு சொன்னால், நம்ம போகிற காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு எளிய தாந்திரீக முறை. இது மாந்திரீகம் இல்லை, ஒரு தாந்திரீக முறை தான். அதனால் இதுக்கு மந்திரம் சித்தியாகணும் அப்படின்லாம் எதுவும் அவசியம் இல்லை. மந்திரம் சித்தி பண்ணலனாலும் சரி, எல்லாருமே இது பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம எந்த காரியமாக போனாலும் சரி, அதில் ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளை சில சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வழிமுறையை இன்றைக்கி பார்ப்போம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னா, 3 பொருள் தான். முதல் பொருள் வெற்றிலை. அதுக்கு பேரே வெற்றிலை, ஏன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை அது. அதனால தான் அதை இந்த எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறதுக்கான விஷயத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். 3 வெத்தலை, அதுக்கடுத்து 3 ஏலக்காய், 3 கிராம்பு. இதுதான் நமக்கு தேவையானது. இந்த 3 பொருளாக நமக்கு தேவை. ஆனால் இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை எந்த காரியத்துக்காக போகிறோமோ அந்த காரியத்துக்கான நிறமுடைய ஒரு கலர் இருக்கும் இல்லையா, அந்த காரியத்துக்கான ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கும், அதுக்கான ஒரு நிறம் இருக்கும். அந்த நிறத்தை நம்ம பயன்படுத்தும் போது தான் அந்த கிரகம் அந்த வேலையை நமக்கு செஞ்சு கொடுக்கும். அதை ஒரு துணியில் வச்சு, இந்த 3 ஏலக்காயும் 3 கிராம்பு 3 வெத்தலை 3த்தையும் துணியில் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா, நம்ம என்ன காரியத்துக்காக போகிறோமோ அந்த காரியத்துக்கான நிறத்தோடு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னால் அது நமக்கு பலிக்கும். அந்த காரியம் வெற்றி அடையும். அது எது என்னென்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். முதல்ல பொருள் இதே தான். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 வெத்தலை. இது எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் நிலம், வண்டி, வாகனம், இல்லை இந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இது மாதிரி போகிறீங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால், இது எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய துணி சிகப்பு கலர் துணி. இந்த சிகப்பு கலர் துணியில் வச்சு இந்த 3 ஏலக்காவும் 3 கிராம்பு 3 வெத்தலை 3த்தையும் வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு, நான் போகிற நில விஷயமாக போகிறீங்களா, நான் போகிற காரியத்தில் இந்த நிலத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி இந்த நிலம் எனக்கு சொந்தமாகணும், இதில் இருக்கிற தகராறுலாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போகலாம். இல்லை நிலம் வாங்க போகிறீங்கனாலும் இது எடுத்துகிட்டு போகலாம். அந்த நிலம் நல்லபடியாக உங்களுக்கு முடியும். அதில் எதுவும் அது வாங்குறது சிக்கல் எதுவும் வராது. சிகப்பு கலர் துணியில் பயன்படுத்தணும். இது ஒன்று. 2வது, பணம் விஷயமாகவோ இல்லை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கோ நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால், அது பணத்துக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ போகிறீங்கன்னு சொன்னால், மஞ்சள் துணி, மஞ்சள் கலர் துணியில் இந்த 3 பொருளையும் வச்சு நீங்கள் எடுத்து போனீங்கன்னா அந்த காரியம் வெற்றியாக முடியும். 3வது, நீங்கள் உங்களோட மனைவியோ, சில பேருக்கு மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு காதலியை பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும், உங்கள் மனைவியை பார்க்க போனாலும் சரி, காதலியை பார்க்க போனாலும் சரி, அதுக்கான கிரகம் சுக்கிரன் இல்லையா. அதாவது மனைவி, காதல், இதுக்கெல்லாம் பெண்களை கவரணுன்னாலே சுக்கிரன் தான் வேணும். சுக்கிரனுக்கான நிறம் பால் வெள்ளைன்னு சொல்லுவாங்க. அதாவது முழு வெள்ளையில் ஹாஃப் ஒயிட்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கான துணி கடையில் இந்த மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகள், நவகிரகத்துக்கான துணி கிடைக்கும் பாருங்கள், அங்கே கிடைக்கும். அப்போ மனைவியோ காதலியோ பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் பால் வெள்ளை நிறம். 4வது, ஒரு தொழில் சம்மந்தமாக போகிறீங்க. தொழிலுக்கான காரகம் உள்ள கிரகம் புதன். புதனுக்குரிய நிறம் பச்சை. அப்போது பச்சைன்னு ஒரு துணியில் இந்த 3 பொருளையும் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால், வேண்டிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த காரியம் நடக்கும். அடுத்து, வெளியூரோ வெளி மாநிலமோ நீங்கள் போகிறீங்க, இல்லை வெளிநாடு போகிறீங்க, அதுக்கான நிறம் என்னென்னா வெள்ளை துணி. வெள்ளை துணியை நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்து, நீங்கள் ஒரு வேலை கேட்க போகிறீங்க, ஜாப் இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு சொன்னால், இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வேலை ஆள் சேரணும், நீங்கள் வேலையாள் தேடுறீங்க அப்படின்னு சொன்னாலுமே நீல நிற துணியை நீங்கள் பயன்படுத்துகிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு போகிறீங்க, இல்லை அரசு சம்மந்தமாக கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதோ ஒன்று சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்களோ, இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போகிறீங்களோ,
இதை மாதிரி ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியமாக நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால், அதே மாதிரி உங்கள் தந்தையை, உங்கள் அப்பாவை சந்திக்க போகிறீங்கனாலோ, உங்கள் அப்பாவால் ஏதாவது ஆகணும், உங்கள் தந்தையால் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஆக வேண்டிய காரியம் இருக்குன்னாலும், தந்தை வழி உறவினர் சந்திக்க போனாலும், அப்பாவுடைய சொந்தக்காரங்க இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் சரி, இந்த 3 விஷயத்துக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் வந்து ஆரஞ்சு நிறம். ஆரஞ்சு நிறம் பயன்படுத்திங்கன்னா அது அந்த காரியம் வெற்றி அடிக்கும். அடுத்து ஒரு மதிப்பு மிக்கவர்கள், பெரிய பெரிய ஆளுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ஒரு அந்தஸ்து மிக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள இங்கே பார்க்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, மஞ்சள் நிற துணியை வந்து நீங்கள் பயன்படுத்துறது, மஞ்சள் நிற துணியில் இந்த 3 பொருளை எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த காரியம் வெற்றி அடிக்கும். அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் சம்மந்தமான ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அது நீங்களே தெரிஞ்சுக்கலாம், ஒரு லக்குக்காக ஏதாவது ஒரு இது எடுக்க போகிறீங்க, புதையல் எடுக்க போகிறீங்க. அதான் குறுக்க வழியில் சம்பாதிக்கிற எல்லாத்துக்குமே வந்து அது நம்ம சொல்ல வேணாம். அதுக்கு வந்து நம்ம வந்து இளம் சிவப்பு நமக்கு பயன்படும். இளம் சிவப்புங்கிறது ராகு, சரிங்களா? உழைக்காமல் கிடைக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது ராகு, அது இளம் சிவப்பு. அடுத்து ஞானம் பெற போகிறீங்க, ஒரு உபதேசம், ஒரு குருவை அதாவது உபதேசம் பெற போகிறீங்க. அதே மாதிரி வைத்தியம் சம்மந்தமான விஷயங்களுக்கும், வைத்தியம் சம்மந்தமாக கற்றுக்க போகிறீங்கனாலும் சரி, ஏதாவது வைத்தியம் பண்ண போகிறீங்கனாலும் சரி, அப்போ வந்து உங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கும் இது ஆகும். அதாவது மற்றவங்கள்ட்ட நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு கருப்பு கலர் துணி. இந்த எல்லாத்துக்கும் ஞானம் பெற, உபதேசம் பெற, வைத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அதே மாதிரி நம்ம யார்கிட்டையுமே நம்ம ஏமாறாக இருக்கணும்னு சொன்னால் கருப்பு நிற துணியில் இந்த ஏலக்காய், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 வெத்தலை இதை வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால், இதுதான் நிறம் மட்டும்தான் மாறும். அது என்னென்ன நேரத்துக்கு என்னென்ன விஷயம் நம்ம சொல்லிட்டோம். இதை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லலாம். நிச்சயமாக அந்த காரியம், இந்த துணியை வந்து இந்த துணியில் இந்த 3 பொருளையும் வச்சுட்டு நீங்கள் வேண்டிட்டு அது உங்கள் கூடயே எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.